10 கால அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் சீரடைஞ்சு வளர்ச்சி முடக்கப்பட்டு நம்ம மாநிலமே படு பாதாளத்திற்கு தள்ளப்பட்டதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள், மறந்திருக்க மாட்டீங்க. அதுவும் அதிமுகவோட கடைசி 4 ஆண்டு காலத்துல நடந்த சிலதை மட்டும் சுருக்கமா உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அம்மையார் ஜெயலலிதா வாழ்ந்த குடநாட்டிலேயே கொலை கொள்ளைகள், சாத்தான்குளத்துல காவல் மரணம், தமிழர்களுடைய மனதை பதற வைத்த நீட் தற்கொலைகள், இளம்பெண்கள் கதறி அழுத பொள்ளாச்சி பாளைய வன்கொடுமை, அமைதியான ஸ்டெர்லைட் போராட்டத்துல அப்பாவி பொதுமக்கள் மேலேயே துப்பாக்கி சூடு, இது எல்லாத்துக்கும் மேல டெல்லிக்கு காவடி தூக்கி சிஏஏ 3 வேளாண் சட்டங்கள் போன்ற மக்கள் விரோத சட்டங்களை, சிறுபான்மை விரோத சட்டங்களை ஆதரிச்சு நீட்ன இடத்துல கையெழுத்து போட்டது என தமிழ்நாட்டோட நிதி உரிமை, மாநில உரிமை எல்லாவற்றையும் அடகு வச்ச அந்த பிளாஷ்பேக் நினைச்சால இன்றைக்கும் மக்கள் பீதி அடைவாங்க. அப்படிப்பட்ட கேவலமான ஆட்சியில் இருந்து உங்களுடைய ஆதரவோட தமிழ்நாட்டை மீட்டெடுத்து புதிய விடியலை தந்து கடந்த 5 ஆண்டுகள்ல இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை இன்றைக்கு நாம் உயர்த்தி இருக்கிறோம். ஏன் இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற ஆட்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம ஆட்சிக்கு என்ன பேர் வச்சோம் சொல்லுங்க? நம்ம ஆட்சிக்கு என்ன பேர் வச்சோம் சொல்லுங்க? திராவிட மாடல். நெஞ்சை நிமிர்த்தி சொல்றேன், இந்தியாவே தெற்கே திருப்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டை தலைநிமிர வச்சிருக்கிறோம்.